T20 உலகக்கிண்ண போட்டியினுடைய 27வது போட்டி குரூப் ஏயில் இந்தியாவும் பாகிஸ்தானும் கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் மோதின இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்தியாவினுடைய வெற்றி தொடர்கிறது, பாகிஸ்தானுடைய தடுமாற்றமும் தொடர்கிறது. எப்படியாவது இந்தியாவை வெற்றி பெறலாம் அப்படின்னு பாகிஸ்தான் அணி முயற்சித்தாலும் பாகிஸ்தானுடைய அந்த கனவும் அவர்களது முயற்சியும் கை நழுவி போகிறது. இந்தியா மிக உறுதியான முறையில் இந்த போட்டியில் வலிமை போல் பாகிஸ்தானுக்கு எதிராக மிக இலகுவாக சாதுரியமாக போட்டியில் பங்கு பற்றி வெற்றி பெறாங்க. இன்றைக்கு நடந்த இந்த போட்டியை பார்க்குறதுக்கு கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்துக்கு உலகின் பல நாடுகளிலும் இருந்து இந்தியா பாகிஸ்தானுடைய ரசிகர்கள் இலங்கைக்கு வந்திருந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த கிரிக்கெட் போட்டியினை ஒரு கிரிக்கெட் போட்டியாக பறக்காமல் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு போட்டியாகத்தான் பார்த்திருக்கிறாங்க. இந்த மைதானம் அமைந்திருக்கின்ற மாளிகாவத்த பகுதி, இந்த பகுதி முழுக்க இன்றைய தினம் விழாக்கோலம் போன்றிருந்தது. அப்படியான ஒரு போட்டியாகத்தான் இது இருந்தது. இந்த போட்டியில் இந்தியா தோல்வி அடைந்திருந்தாலும் மிகப்பெரிய ஒரு விடயமாக எடுத்திருக்க மாட்டாங்க. காரணம், இந்தியா பல தடவை பாகிஸ்தானை இவ்வாறான சந்தர்ப்பங்களை தோல்வியடை செய்திருக்கிறது. ஆனால் இந்த போட்டியில் தோல்வியடைவது அந்தந்த நாட்டு மக்களுக்கு ஒரு தாழ்வு சிக்கலாக, ஒரு மனக்கவலையான வேதனையான ஒரு விடயமாக இருக்கும். அப்படியான ஒரு போட்டி தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடக்கிற போட்டி. ஆனால் அதிலேயும் இந்த முறை நடந்த இந்த T20 வேர்ல்ட் கப்பினுடைய பாகிஸ்தான் இந்தியா போட்டியானது மிக மிக முக்கியமான அற்புதமான ஒரு விறுவிறுப்பான பரபரப்பான போட்டி என்று தான் சொல்லணும். இந்த ரெண்டு நாட்டுக்கும் இடையில் போட்டி நடக்குமா இல்லையா என்ற சந்தேகத்துடன் இருந்த நேரத்தில் தான் ரெண்டு நாடும் ஒத்துக்கொண்டு போட்டியில் பங்கு பெற்றிருந்தாங்க. அந்த மகிழ்ச்சியில் நிறைய ரசிகர்களும் வந்திருந்தாங்க போட்டியை பார்க்குறதுக்கு. ஆனால் இன்றைய போட்டி பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு பலத்த பெரும் ஏமாற்றத்தை தான் கொடுத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இப்படி பல தடவை பல போட்டிகளில் பாகிஸ்தான் வெற்றி பெறும் என்று நம்பிக்கையோட ரசிகர்கள் படையெடுத்து பாகிஸ்தான் ரசிகர்களையும் மக்களையும் ஏமாற்றத்தோடு தான் வீட்டுக்கு அனுப்பிக்கிறாங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள். இரவு 7 மணிக்கு ஆரம்பமான இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் பாகிஸ்தானுடைய அணித்தலைவர் சல்மான் ஆகா வெற்றி பெறார். இவர் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றதும் முதல்ல பெட்டிங்கை தான் தேர்ந்தெடுப்பார் அப்படி என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் களத்தடுப்பை தீர்மானிச்சிருந்தார். இந்திய அணியினை துடுப்படுத்த ஆடுவதற்கு பணிச்சிருந்தார். அதன் அடிப்படையில் இந்திய அணி முதலில் பெட்டிங் செஞ்சது. மிக சிறப்பான முறையில் துடுப்படுத்த ஆடியிருந்தாங்க. 20 ஓவர்களுக்கும் அவங்க முகம் கொடுத்து 7 விக்கெட்டுகளை இழந்து 175 ஓட்டங்களை எடுத்திருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஆரம்பத்தில் விக்கெட்டை இழந்தப்போ இந்தியா குறுகிய ஓட்டங்களுக்குள்ளே கட்டுப்படுத்தப்படும் பாகிஸ்தான் பந்து வீச்சாளர்களால் அப்படின்னு நினைத்த போது அடுத்தடுத்து வந்த வீரர்கள் மிக அபாரமான முறையில் துடுப்படுத்தாடி ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு 200 ஓட்டங்களை தாண்டக்கூடிய சந்தர்ப்பமும் கூட இருந்தது. இதில் இந்தியாவுடைய வீரர் இஷான் கிஷான் மிகச் சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார். 40 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 77 ஓட்டங்களை இவர் பெற்றுக் கொடுத்திருந்தார். இதில் 10 4 ஓட்டங்களும் 3 6 ஓட்டங்களும் அடங்கலாகத்தான் இந்த 77 ஓட்டங்களையும் இஷான் கிஷான் இந்திய அணிக்காக பெற்றுக் கொடுத்திருந்தார். பாகிஸ்தான் அணியினுடைய பந்து வீச்சாளர்கள் இன்றைய போட்டியில் பெரிதாக சோபிக்கவில்லை. எதிர்பார்க்கப்பட்ட பந்து வீச்சாளர்கள் பாகிஸ்தான் அணிக்கு கை கொடுக்கவில்லை. பாகிஸ்தானுடைய வேகப்பந்து வீச்சாளர் ஷஹின் ஷா ஆஃப்ரிடி, இவர் இந்திய அணிக்கு எதிராக விக்கெட்டுகளை சரிக்கக்கூடியவர். இந்த போட்டியிலும் ஆரம்பத்திலேயே விக்கெட்டு எடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஷஹின் ஷா ஆஃப்ரிடியுடைய பந்து வீச்சுக்கு இந்திய அணியினுடைய துடுப்பாட்ட வீரர்கள் 6-4 ஓட்டங்களாக விளாசிக்கொண்டு இருந்தாங்க. ஒரு விக்கெட்டை மாத்திரம்தான் ஷஹின் ஷா ஆஃப்ரிடியினால் எடுக்க முடிந்தது. இன்னும் ஒரு பந்து வீச்சாளரை பாகிஸ்தான் அணி நம்பி இருந்தது. பெரிதும் ரசிகர்களாலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பந்து வீச்சாளர் தான் உஸ்மான் தாரிக். வித்தியாசமாக பந்துகளை வீசக்கூடியவர். இந்த போட்டியிலையும் இந்திய அணியினுடைய துடுப்பாட்ட வீரர்களை திணறடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் உஸ்மான் தாரிக்குடைய பந்து வீச்சுக்கும் இந்திய அணியுடைய வீரர்கள் தங்களது துடுப்பு மட்டையால் பதிவு சொல்லியிருந்தாங்க. ஒரு விக்கெட்டை மாத்திரம்தான் அவரால் எடுக்க முடிந்தது. பாகிஸ்தான் அணியினுடைய பந்து வீச்சாளர்கள் இன்றைய போட்டியில் பெரிதாக பங்களிப்பு செய்யவில்லை. இப்படியோ 175 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டை இழந்திருந்தது இந்திய அணி. 176 ஓட்டங்கள்
பெற்றால் வெற்றி அப்படிங்கிற இலக்குடன் பாகிஸ்தான் அணி களமிறங்கியது. ஆனால் அந்த இலக்கினை அவர்களால் அடைய முடியவில்லை. ஆரம்பத்திலேயே தொடர்ச்சியாக விக்கெட்டுகளை இழந்துட்டே இருந்தாங்க. உஸ்மான் கானும் ஷஹின்ஷா அஃப்ரிடியும் தான் ஓரளவு சிறப்பான முறையில் துடுப்படுத்த ஆடியிருந்தாங்க. உஸ்மான் கான் 44 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 34 பந்துகளுக்கு முகம் கொடுத்து ஷஹின்ஷா அஃப்ரிடி ஆட்டமிழக்காமல் இறுதி வரைக்கும் துடுப்படுத்த ஆடியிருந்தார். களத்தில் அப்படி நின்றிருந்தார். 23 ஓட்டங்களை பெற்றிருந்தார். ஏனைய வீரர்கள் வந்த வேகத்திலேயே அரங்குக்கு திரும்பிக் கொண்டே இருந்தாங்க. இந்திய அணியுடைய பந்து வீச்சாளர்களுக்கு முகம் கொடுக்க முடியாமல் பாகிஸ்தான் அணியினுடைய துடுப்பாட்ட வீரர்கள் திணறிக்கொண்டே தடுமாறிக்கொண்டே இருந்தாங்க. இறுதியில் 114 ஓட்டங்கள் எடுத்திருந்தாங்க. 10 விக்கெட்டையும் இழந்து 18 ஓவர்களுக்கு முகம் கொடுத்து 61 ஓட்டங்களினால் பாகிஸ்தான் அணி தோல்வி அடைஞ்சிக்கிறாங்க. இந்த போட்டியில் 61 ஓட்டங்களினால் வெற்றி பெற்றிருக்கிற இந்திய அணி ஏற்கனவே இந்த குழுவில் முன்னிலையில் இருக்கிறது நெட் ரன் ரேட் அடிப்படையிலையும். இப்போ இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறதால உறுதியான முறையில் அவங்க முன்னிலையில் முதலிடத்தில் இருக்கிறாங்க. இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி தோல்வி அடைவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் என்னை பொறுத்தளவில் பாகிஸ்தானுக்கு திடமான உறுதியான மனநிலை கொஞ்சம் குறைவென்று தான் சொல்லணும். இந்திய அணியுடன் போட்டி போகிற அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு மன ரீதியாக உளர் ரீதியாக கொஞ்சம் பயம் ஏற்படுகிறது. எப்படித்தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஏனைய அணிகளுடன் வெற்றி பெற்றாலும் இந்திய அணி அப்படின்னு வரப்போது பாகிஸ்தான் அணியிலும் நல்ல பேட்ஸ்மேன் நல்ல பந்து வீச்சாளர்கள் இருக்கிறாங்க. இந்திய அணியிலையும் அதையும் விடவும் நல்ல பந்து வீச்சாளர்கள் ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன் எல்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த போட்டியில் பார்க்குற போது பாகிஸ்தான் அணி தட்டுமாறுறாங்க. எப்படியாவது வெற்றி பெறணும், இந்திய அணியை வீழ்த்தணும் அப்படிங்கிற மனநிலையில் இறங்கி இறுதியில் கோட்டை விடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எனவே எதிர்காலத்தில் பாகிஸ்தான் அணி இந்திய அணியை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல மன ரீதியான தைரியத்தை ஏற்படுத்தணும். எல்லா வீரர்களும் தடுமாறிக்கொண்டு இந்திய அணியுடைய பந்து வீச்சாளர்களுக்கு தடுமாறி ஆட்டமிழந்து கொண்டே போகிறதுதான் இவர்களுடைய வழக்கமாக இருக்கு. எனவே தடுமாற்றத்தை தவிர்த்து கொண்டால் மன உறுதி ஏற்படுத்தினால் ஓரளவு இந்திய அணியை வெற்றி பெறுவதற்கு பாகிஸ்தான் அணிக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் அவர்களுக்கு திறமையும் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் பதிவு செய்யுங்க.